கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே கலர் கலராய் காலி குடங்கள் கிடக்கு இந்த ரோட்டிலே. பேண்ட் போட்டு பாரதியார் மாதிரி பாடுறிய, நீ யாரப்பா? சென்னை சித்தர். எங்கிருந்து வரீங்களோ? ஜெயில இருந்து. கம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையை கொடுக்கறாங்கப்பா. அடடா, பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே. குழந்தைகள்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்திருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது. ஃபேக்டரிய மூடிடுறாங்க, கோடவுனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது. அங்க சாராயக்கடை, இங்க சாக்கடை. என்ன பண்றது? ஏதாவது ஒரு கல்லை வச்சு அடைச்சாகணுமே. இது கிடக்குது ஒண்ணு. மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கடியில போட்டு மூடினாங்க. அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்படி எதையாவது அடைச்சாதான் சரி போடுப்பா. ஜெயில இருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம். இதுலயும் ஷேர் வேணுமா உனக்கு? பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாது. இது பொது இடமா? என் வாய் 25 வருஷமா இந்த இடத்துல இருக்கு. தனியார் ப்ராப்பர்ட்டி. இங்க வச்சு சிகரெட் குடிக்காம எங்க வச்சு குடிப்பேன்? சந்து மாடல் நின்னுட்டு லந்தா பண்ணிட்டு இருக்க. சந்து லந்து? நீ மதுரையா? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என்ன மேட்டரு? ரோடு, பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்க, தெரியாதா? சட்டமே போட்டாங்களா? நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள். இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல, சீக்கிரட். ரொம்ப அர்ஜென்ட்னா சைடுல போய் குடி. சைட்லயா? கொசு மருந்து அடிக்கிறாங்களா? என்னங்கடா சைடுல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க? அவருக்கு 5 ரூபா கொடுத்தா சைடுல நின்னு சிகரெட் குடிக்கலாம். ஆஹா, சைடு பிசினஸ்ங்கிறது இதுதானடா? வாட் இஸ் திஸ்? வித்அவுட் இன்ஃபார்மிங் நீங்க திடீர்னு வந்துட்டீங்க. போலீஸ் பார்த்தா என்ன ஆகுறது? Don't worry, we came to talk about new business. What new business? உங்க தமிழ்நாட்டுல துர்காபுரம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க கோட்டை மாரியம்மன் ஒரு டெம்பிள் இருக்கா? எஸ் எஸ். அங்க இருக்கிற அம்மனோட கண்மலர் ஐ வெரி பவர்ஃபுல். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கண் மலர் எங்களுக்கு வேணும். $1 million ஆஃபர். $1 million. மிஸ்டர் நிக்கோலஸ், எங்க ஊர்ல மனுஷங்களை கடத்துறது தான் கஷ்டம். தெய்வங்களை கடத்துறது ரொம்ப ஈஸி. நீங்க கேட்ட கண்மலரை நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். என்னதா? ஒண்ணுமில்ல, கண்ணுல தூசி விழ பாக்குது. ஏமா, உனக்கு என்ன எங்களை மாதிரி சாதாரண கண்ணா? வெள்ளி கண்ணு, அதுவும் 1000 கண்ணு. அதுல போய் தூசி எப்படி விழும்? விழணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? சரி சரி, பரமபதம் பாதையில நிக்குது. 4 1 2 3 4. ஆத்தா, என்னது இது? உன்னை கொத்த வேண்டிய பாம்பு சர்றன்னு கீழே இறங்கிடுச்சு. அம்மாடியோ, அது பாம்பு இல்ல, நல்லா பாரு, ஏணி. இது பாம்புதான். நீ மந்திரம் போட்டு ஏணி ஆக்கிட்ட. இப்படி அழுகு நீ ஆட்டம் ஆடினா நான் ஆட்டத்துக்கே வரமாட்டேன் போ. சரி சரி, கோவப்படாத. விளையாட்டு தானேன்னு கொஞ்சம் விளையாடு பார்த்தேன். மறுபடியும் ஏணிய பாம்பாக்கிட்டா போச்சு. ஐயோ, ஆத்தானா ஆத்தாதான். எனக்காக விட்டு கொடுத்துட்டியே. விட்டும் கொடுப்பேன், சமயத்துல விட்டும் பிடிப்பேன். என்ன சொல்ற? இது பாரு, ஏதேதோ சொல்லி என் தலைய ஏன் உருட்டுற? நான் உருட்ட போறது உன் தலைய இல்ல. உங்க தலை என்ன? என் தலை வேணுமா? நானே தலை ஒரு அவசரத்துல கிளம்பிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து தலை கிளன்னு உளறி. அதுக்கு இல்லங்க, அம்மன் தெரிசூலோ உங்க தலையை வெட்டின மாதிரி கனவு கண்ட. ஏண்டி, உங்க அம்மா கையில இருக்கிற சூலம் என்ன AK-47 தலையை எடுக்கிறதுக்கு? உங்க மம்மி கையில இருக்கிறது வெறும் டம்மி. ஏதோ அட்மாஸ்பியருக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த சூலத்தால தலையிலடி நகத்தை கூட வெட்ட முடியாது. நில்லுங்க, நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏய், ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்க கூடாத 2 கேள்வி. வேர் ஆர் யூ கோயிங், வாட் ஆர் யூ டூயிங்? கோயிங் எங்க போனாலும் ஸ்டேயிங் உங்க கூட தானே. அதை நினைச்சு சந்தோஷப்படு. அவதாண்டி சுத்தமான அக்மார் பத்தினி. ஓகே? வாட்டா?
வெள்ளக்காரன் மரத்துல பேப்பரை கண்டுபிடிக்கிறான், கப்பலை கண்டுபிடிக்கிறான். நம்ம ஆளுங்களை பாரியா மரத்துல கண்ணை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க. ஹலோ, நான் மனுஷன் கண்ணே தோன்றவன், மரக்கண்ணை விட மாட்டேன். யோ, யாரே நீ? நான் தண்ணி குடிக்கிறதே தடுக்கிற? சாமி, இது தண்ணி இல்ல, ரத்தம். ரத்தமா? என்னையா உளற? ஆத்து தண்ணிய போய் ரத்தங்கிற? உனக்கு நான் பைத்தியமா? ரத்தத்தை போய் தண்ணிங்கிறிய, என்ன நம்ப மாட்டியா? இப்ப பாரு. நீ யாரு? யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ யாருங்கிறத நான் சொல்றேன். கண்ணெடுக்க போய் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்க. நான் கண்ணெடுக்க போனது உனக்கு எப்படி தெரியும்? உன் வரலாறே எனக்கு தெரியும். அந்த கண்மலரை எடுக்கத்தான் ரொம்ப நாளா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எவ்வளவு பெரிய மந்திர சக்தி இருக்கு. நீ நினைச்சா எப்போ கண்மலரை எடுத்திருக்கலாமே. அந்த எல்லைக்குள்ள போக முடியாத சாபம் எனக்கு, ஆனா அது உன்னால முடியும். அட நீ வேற. அம்மனோட கண்மலரை தொட்டதுக்கே ஷாக் அடிச்ச மாதிரி அம்மன் சக்தியை தூக்கி அடிச்சிருச்சு. என்னால முடியுன்ற நீ? கவலைப்படாத, ஒரு நாள் அம்மனோட கண் கட்டப்படும். அன்னைக்கு அம்மனுக்கு சக்தி இல்லாம போயிடும். அப்போ நீ கண்மலரை எடுத்துடலாம். ஆஹா, அது இன்னைக்கு? அந்த நாள் வரும்போது நானே சொல்றேன். ஆனா ஒண்ணு, கண்மலரை எடுத்தா எனக்கே கொடுத்துடணும். சத்தியம் பண்ணு. அது நான் ஏற்கனவே கண்மலரை ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் கொடுக்கறதா பிசினஸ் பேசிட்டேன். அவங்கிட்ட கண்மலரை கொடுத்தா வெறும் பணம் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். என்கிட்ட கொடுத்தா அதோட மந்திர சக்தியும் கிடைக்கும். பணம் வேணுமா இல்ல மந்திர சக்தி வேணுமா? ஓகே, கண்மலரை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னில இருந்து நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ். அடடா, உங்க கைய நீட்டினா தங்கமா கொட்டுதே. உங்க சக்திக்கு முன்னால ஓம் சக்தியால என்ன பண்ண முடியும்? எப்படியாவது கண்மலரை கொண்டு வந்து கொடுத்துடுறோம். என்ன பிரதர்? நீ சொல்லிட்ட, அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கா? ஜே, என் சிஸ்டர் தங்கத்தை பாத்துட்டா. இனிமே என்ன வீட்டுல தங்க விட மாட்டா. கண்மலரை எடுத்துட்டு வரலன்னா டார்ச்சர் பண்ணிடுவா. அப்போ என் வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, நான் வரேன். பார்ட்டி என்னது? பொட்டி ஒண்ணுதா? நீச்சபங்க ராஜயோகம். ஆத்தா, ஆத்தா, கண்ணாத்தா, நடந்த கதையை கேளாத்தா. நீ செல்லம் கொடுத்து வளர்க்கிறிய துர்கா, அவ கள்ள களவாணியா மாறிட்டா. ஆத்தா, கள்ள களவாணியா மாறிட்டா. என் தோட்டத்துல மாங்காய திருடி என் வண்டியிலே ஏத்திட்டு போய் என் கண்ணு முன்னாலே சந்தையில கூறு கட்டி வித்துட்டா. ஆத்தா, கூறு கட்டி வித்துட்டா. இதான் நீ பொண்ணு வளர்க்கிற லட்சணமா? நூலை போல சேலை, மாவை போல தோசைம்பாங்க. ஆனா ஒன்ன மாதிரி உன் பொண்ணு இல்லையே. நீ எல்லாருக்கும் கொடுக்குற, ஆனா உன் பொண்ணு எடுக்கிறா கெடுக்கிறா. இது அடுக்குமா? நீ நெசமாலுமே தர்ம தேவதையா இருந்தா அவளுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். சொல்லிவிட்டேன், அம்படுத்தேன். ஆத்தா, இன்னைக்கு வருமானம் 1000 ரூபாய். நெல்லு. என்ன ஆத்தா, உனக்கு எது பணம்? மாங்காய் வித்தேன். மாங்காய் எது? திருடுன. என்ன தைரியம் இருந்தா
என்கிட்டயே திருடனேன்னு சொல்லுவேன். ஏன் திருடனேன்னு கேளாதா? அந்த மாங்கட்ட தலைய இருக்கானே மாத்தாண்ட, உன் கோயில் மாந்தோப்ப குத்தகை எடுத்திருக்கான். 1 வருஷம் கூட குத்தகை பணம் கொடுக்கல. அதான் அவனுக்கு வச்ச வேட்டு. மாங்காய திருடுன வித்த பணத்தை கொண்டு வந்துட்ட. நீ நல்லதுக்கே திருடினாலும் அது தப்புதான். அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே தீரணும். என்ன தண்டனை சொல்லு? திருடின கைய வெட்டிக்கணுமா? வெட்டிக்கிற. இன்னைக்கு பூரா நீ என் முகத்தை பார்க்க கூடாது. அதான் உனக்கு தண்டனை. அதான் கைய வெட்டிக்கன்னு சொல்வேன்னு பார்த்தா இதயத்தையே 2ஆ பொளக்குறியே. ஏன் ஆத்தா, நான் தூங்கும் போது கூட கனவுல ஓ முகத்தை தானே பாத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு நாள் பூரா உன்னை பார்க்க வேண்டாம்னு சொன்னா எப்படி? நான் பிடிவாதக்காரின்னு தெரியும்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இப்போ உன் முகத்தை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? சரி விடு. என்ன என்ன இது? முகத்தை தானே பார்க்க கூடாதுன்னு சொன்ன, அதான் கண்ணை கட்டிக்கிட்டேன். ஆனா ஆத்தா, வாய் திறந்துதான் இருக்கு. இன்னைக்கு பூரா உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நல்லா மாட்டிக்கிட்டேன்.